பிரைஸ் அலாட். இருக்கிற இடங்களிலே எல்லாரும் இந்த மாலை நேரத்தில் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் வந்த இடங்களில் எல்லாம் ஒரு பெரிய மாறுதல் உண்டானதாக கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆவியானவருடைய மகிமை, ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய அபிஷேகம் எந்தெந்த இடத்துல காணப்பட்டதோ அந்தந்த இடங்கள் சாதாரணமானவைகளாக இருந்தன. ஆனால் ஆவியானவர் வந்த பொழுதோ அது அசாதாரணமாக மாறினதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மாலை நேரத்தில் The Way to Heaven வாயிலாக தேவனை உயர்த்துவதற்கும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் அற்புதமான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறபடினாலே எல்லாரும் அந்த ஆவியானவரை நாம் நோக்கி பார்க்கலாம். நம்முடைய தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்தில் நாம் நோக்கி பார்க்கலாம். நிறைவான ஆவியானவரே, வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, எல்லாரும் நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, மீண்டும் நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. கரம் தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த மாலை நேரத்திலும் The Way to Heaven ஃபேஸ்புக் பேஜ் வாயிலாக தேவனை துதிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய நல்ல தயவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். மாத்திரமல்லாமல் இந்த Way to Heaven என்கிறதான இந்த ஃபேஸ்புக் பேஜை அருமையான நம்முடைய சகோதரர்கள் ஆரம்பித்து நல்ல முறையிலே நடத்தி கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் தொடர்ந்து அவருடைய ஊழியத்தையும் அவர்களுடைய எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து இன்னும் அநேக தாசர்கள் இந்த Way to Heaven வாயிலாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறார்கள். அது நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த நாளிலே நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். எங்களோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். இணைந்து கர்த்தரை ஆராதியுங்கள். இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். இந்த நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களையும் நமக்கு செய்வாராக. ஒரு சில பாடல்களை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஒரு நல்ல ஒரு பழைய பாடல், எல்லாருக்கும் தெரிந்ததான நல்ல ஒரு கீர்த்தனை பாடல், ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. சங்கீதம் 103வது சங்கீதம் நமக்கு பழக்கமான ஒரு சங்கீத பகுதி. 103வது சங்கீதத்தில் அது தாவீதினுடைய சங்கீதமாக இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாய் சொல்கிறார், என் ஆத்துமாவே, முதல் 2 வசனங்கள், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். என்ன சொல்ல வருகிறார் இந்த 103வது சங்கீதத்திலே என்று நாம் பார்க்கிறதான வேளையிலே
தாவீதிற்கு தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தாவீதினுடைய ஆத்துமா தேவனை நோக்கி எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுதும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்திலும் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இந்த 103வது சங்கீதம் முடியக்கூடிய தருவாயிலும் அதே வார்த்தையை சொல்லி இந்த 103வது சங்கீதத்தை அவர் நிறைவு செய்கிறதை பார்க்க முடிகிறது. அதற்கிடையில இருக்கக்கூடிய வேத பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி இருக்கிறார், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்கிறதான ஒரு முழு பட்டியலை இந்த 103வது சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லி தேவனை வர்ணிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த அற்புதமான இந்த 10வது மாதத்திலும் தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் வந்து நிற்கிறோம். ஆகவே தேவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபைகளை நினைச்சு இந்த நேரத்தில் இந்த பழைய பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கண்டிப்பாக நன்மைகளை செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்யவே இல்லை என்று சொல்லி யாருனாலும் எவராலும் சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் கர்த்தர் நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த நேரத்திலே நாம் தேவனை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உன்னாண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று என்னாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று போற்றிடும் மானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் மானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே என் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தலைமுறை 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 தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத எல்லாரும் சேர்ந்து தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று எந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று எந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூடும் ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூடும் ஆத்துமமே
இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். மீண்டும் இதே பாடலிலே ஒரே ஒரு கவியை மாத்திரம் தொடர்ந்து நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயசை துயிர் தந்த அப்படின்னா சங்கீதம் 91வது சங்கீதத்திலே அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இன்றைக்கு பார்க்கிறதான வேளையிலே நம்முடைய இந்திய தேசம் மாத்திரமல்ல, உலகம் எங்கிலும் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுமையாக அநேக விதமான கொள்ளை நோய்கள், குறிப்பாக இந்த கொரோனா இஷ்யூ பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றளவும் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட நீங்கள் நியூஸை போய் பார்க்கிறதான வேளையிலே கோயம்புத்தூர் மாவட்டத்திலே, தமிழ்நாட்டில், இந்தியாவில் அநேக ஜனங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கொரோனானால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறதான செய்தி நமக்கு வந்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், இந்த கொரோனா கொலை நோய் எங்கு இருந்தாலும், நம்முடைய வீட்டினுடைய அருகாமையில் இருந்தாலும், பக்கத்து வீட்டில் இருந்தாலும், நீங்களும் நானும் தேவனுடைய இரத்தத்தினாலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு, அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு, அவருடைய இரத்தத்திற்குள்ளாக நாம் வாசம் செய்து கொண்டிருக்கிறபடினாலே நன்றாக கவனிக்க வேண்டும், எந்த நோயும் நம்மை அணுகாது. ஆகவேதான் 91வது சங்கீதத்திலே மோசே விதமாய் சொல்கிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்போ என்ன பண்ணாது, உனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்தில் எந்த வாதையும் நமக்கு அணுகாது, பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயசை துயிர் தந்த. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயசை துயிர் தந்த. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அதே போல இன்னொரு பாடலை கூட நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு புதிய பாடல், யாவருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா இது ஆசீர்வாதத்தின் வாசல். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கண்டிப்பா நீங்க உற்சாகமா தான் இருக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. ஏனென்றால் உங்களை உற்சாகப்படுத்துகிறவர், உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர். ஆகவே உற்சாகமாய் நாம் தேவனை ஆராதிப்போம், தேவனை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்த ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி பாடுவோமா? நீரையா, மூளைக்கல் நீரையா, எல்லாரும் இணைந்து தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. கரம் உயர்த்தி சொல்லுவோம். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா, என் ஏசையா இது வானத்தின் வாசல். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா, என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு, மேற்கு கிழக்கு
வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. எல்லாரும் கரமுயர்த்தி சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல். என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமி என்று வாக்குரைத்தீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல். என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். கரமுயர்த்தி சொல்வோம். இது வானத்தின் வாசல். என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சன்னதிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சன்னதிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை
கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அழகும் என்னை கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் வாசல். என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். வானத்தின் வாசல் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, எங்கள் மூளை கல்லீரையா. கரம் உயர்த்தி இது வானத்தின் வாசல். என் இயேசையா, என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அப்படி எல்லாரும் உங்களுடைய கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, எல்லாரும் உங்களுடைய கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் இயேசையா, என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்று சொன்னால் அது நீங்களும் நான் தான். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று கர்த்தருடைய வேதாகமம் சொல்கிறது. வேதத்தை நீங்கள் நன்றாய் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி இவ்வாறாக, அவர் நாம் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்பதற்காக அவர் தரித்திரனானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் வந்ததனுடைய நோக்கம் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவ வேண்டும் என்கிற அநேக காரியங்களும் உண்டு. ஆனால் இந்த ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஆசீர்வாதம் யாருடையது என்று சொன்னால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடையது. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது நமக்குள்ளதாக அது மாறுகிறபடினாலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் ஜீவிப்போமே. ஆனால் நாம் வாழ்கிறதான இந்த வாழ்க்கையில ஒரு குறையும் வராது. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து எப்படியாக இருக்கும், பட்டினியாய் கிடக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நமக்கு ஒரு குறையும் வராது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நாம் எல்லாரும் தொடர்ந்து தேவனை நாம் உயர்த்த போகிறோம், தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிறதான வேளையிலே இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றார். இப்பொழுது ஒரு காரியம் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு காரியம் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கிறதான வேளையிலே, வேதத்திலே பார்க்கிறதான வேளையிலே சீசர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மேல் வீட்டறையிலே தரித்து கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே அவர்கள் மேல் வீட்டறையிலே சென்று அங்க தரித்திருந்தார்கள் என்று சொன்னால், இதுவரைக்கும் இயேசுவானவர் அவர்களோடு கூட இருந்தார். இப்பொழுது இயேசுவானவர் அவர்களோடு கூட இல்லை. பரிசுத்த ஆவியானவரும் இன்றும் அவர்களுக்குள்ளாக என்ன செய்யவில்லை, ஊற்றப்படவில்லை. இப்பேற்பட்டதான சூழ்நிலையிலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக செல்கிறார்கள் என்றால், வெறுமையாக அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்போடு கூட மேல் வீட்டு அறைக்கு அவர்கள் செல்கிறார்கள். நடந்த காரியம் என்ன? இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிற்பாடு வெறுமையாய் சென்றவர்கள் நிறைவோடு திரும்பி வந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அது தேவனுடைய சமூகமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அநேக விதமான பிரச்சனைகளோடு, பாடுகளோடு, போராட்டங்களோடு, வெறுமை நிறைந்த அனுபவத்தோடு ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக நீங்கள் சொல்லுகிறதான வேளையிலே தேவனோடு கூட நீங்கள் உறவாடி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு பிற்பதாக தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே வருகிறதான வேளையிலே நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக வருவீர்கள். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே தான் ஊழியர்களாகிய அநேக கர்த்தருடைய தாசர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க பிரேயர் பண்ணுங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க தேவனை ஆராதிங்க, நேரத்தை ஒதுக்கி வேதத்தை வாசிங்க. ஏன் என்று இந்த காரியத்தை அடிக்கடி கர்த்தருடைய பிள்ளைகள் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால், வெறுமை என்பது சத்துரு கொண்டு வரக்கூடிய காரியம். வெறுமை என்பது இந்த உலகம் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய காரியம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சத்துருடைய போராட்டங்களுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்டதான சூழ்நிலையிலே தேவ சமூகத்தில் நாம் செல்கிறதான வேளையிலே, தேவ சமூகத்திற்கு நாம் போகிறதான வேளையிலே அங்கு என்ன நடக்கிறது? அந்த வெறுமைகளை கர்த்தர் மாற்றுகிறார், அந்த போராட்டங்களை கர்த்தர் மாற்றுகிறார், அந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறார், அந்த இன்னல்களை கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய நிறைவின் அபிஷேகத்தை, ஒரு நிறைவின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கர்த்தர் நம்மை வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் தேவனை நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். என்ன நிரப்புங்கப்பா உம்முடைய வல்லமையினால, என்ன நிரப்புங்கப்பா உங்களுடைய அக்கினினால என்று சொல்லி தேவனை பாடி நாம் அவரை ஆராதிப்போம். Jesus, hallelujah. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. கேட்பீர்களா? என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால, வல்லமையால நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு சொல்லலாமா எல்லாரும்? காலியாக பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நிரம்பணுமே, நாம் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய்
செய்திடுங்க, செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க, நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன ஆவியினால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க, காலியான பாத்திரமான வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும், காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும், மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. அன்பு தகப்பனே, இந்த மாலை நேரத்திலே ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரை காலியாக ஆண்டவரை பாத்திரமாய் உம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் எதற்குமே பிரயோஜனம் இல்லாதபடிக்கு அவர்களுக்கு ஆண்டவரை சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கும் என்று சொன்னார், வாழ்க்கையில நொந்து போன சூழ்நிலையில எதுவுமே நான் செய்ய முடியாது என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னார், இப்பொழுதே அவர்களுடைய பாத்திரம் நிரம்பி வெளியே செய்யும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த வீடியோவை பார்க்கிற இந்த லைவை பார்க்கிற ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மகிமையான காரியங்களை ஆண்டவரை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு நீர் தந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவை அவைகளிலே வெறுமைகள் காணப்படுகிறதோ எல்லா வெறுமைகளையும் கர்த்தர் மாற்றி ஒரு நிரம்புகிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிரம்புகிற ஒரு அபிஷேகம், ஒரு நிரம்புகிற ஒரு பாத்திரமாய் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி வழிநடத்த வேண்டும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் அன்போடு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. வேதம் சொல்கிறது, என் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்டாலும் அவைகளை நான் செய்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இப்பொழுது இந்த நேரத்தில் உங்களுடைய கரங்களை உயர்த்தி என்ன நிரப்புங்கப்பா. காலியாய் வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவரை எதற்குமே பிரயோஜனம் இல்லாத வாழ்ந்த வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை, எல்லா காரியத்திலும் ஒரு ஃபெயிலியரை சந்தித்ததான வாழ்க்கை இன்றோடு மாறி எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மேன்மை, எல்லாவற்றிலும் ஒரு பெரிய வெற்றியை தந்து தகப்பனே நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கிற வேளையிலே அவர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். இருக்கிற இடங்களில் அப்படி எல்லாம் உங்களுடைய கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி எல்லாரும் தேவனை நம்ம உயர்த்தலாமா, தேவனை நோக்கி பார்க்கலாமா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே,
ஒரு அதிசயம் நாங்கள் பார்க்க செய்யுமே. எல்லாரும் கேட்போமா? ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அதிசயம் நாங்கள் பார்க்க செய்யுமே. இந்த நேரத்தில் நீங்க கேளுங்க, மெய்யாகவே ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய ஆச்சரியத்தை தேவன் செய்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் ஒரு அன்பு சகோதரன் என்னிடத்துல இவ்விதமான ஒரு காரியத்தை சொன்னார். எல்லா காரியத்திலும் எனக்கு ஒரு பெரிய தோல்வி இருக்கிறது. என்னுடைய வியாபாரத்திலே ஒரு பெரிய தோல்வியை நான் சந்தித்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வியை நான் சந்தித்து விட்டேன். என்னுடைய குடும்ப ஜீவிதத்தில் ஒரு பெரிய தோல்வியை நான் சந்தித்து விட்டேன். எல்லாவற்றிலும் பெரிய தோல்வி. என்னிடத்தில் இருந்ததான பணம் எல்லாம் செலவாகிவிட்டது. என்னிடத்தில் இருந்ததான நகைகள் எல்லாம் நான் விற்று மற்ற காரியங்களை நான் செய்து விட்டேன். இப்பொழுது என்னிடத்தில் எதுவுமே இல்லை. முன்பதாக நான் இருந்தது போல என்னுடைய வாழ்க்கை இல்லை. ஒரு பெரிய வெறுமைக்குள்ளாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் மிகுந்த வேதனையோடு வந்து என்னிடத்துல சொன்னார். அப்பொழுது நான் அவரிடத்துல சொன்னதான ஒரு காரியம், சகோதரரே, நீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதை பற்றி நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க எந்த காரியத்தை இழந்திருந்தாலும், எந்த ஆசீர்வாதத்தை இழந்திருந்தாலும், தேவ சமூகத்தில் வந்து உங்களுடைய காரியங்களை சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறதான வேளையில இழந்து போன எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் தருவார் என்று சொல்லி அவரை நான் உற்சாகப்படுத்தினேன். தொடர்ந்து அந்த சகோதரன் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடியதான நாட்களிலே தேவன் அவருடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை நீங்கள் கேட்பீர்களானால் மிகப்பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இழந்து போன எல்லா காரியத்தையும் கர்த்தர் அவருடைய கரங்களிலே கைகூடி வரும்படியான காரியங்களை செய்கிறார். இப்பொழுது அந்த சகோதரன் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறார். மீண்டும் நான் எல்லா காரியத்தையும் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எல்லாவற்றையும் நமக்கு மீண்டும் தரக்கூடிய தேவன். இந்த வீடியோவை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருப்பீர்கள் என்றால் எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் மீண்டும் தருவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அதிசயம் நாங்கள் பார்க்க செய்யுமே. எல்லாரும் கேளுங்க. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அதிசயம் நாங்கள் பார்க்க செய்யுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தருகிறேன், தருகிறேன் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் பாதத்தில். உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் பாதத்தில். என்னை கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே.
ஹalleluya 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 எல்லாரும் ஹalleluya 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 Thank you, Jesus. எவ்வளவு நேரம் உம்மை நாங்கள் துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவரப்பா, உம்மை எங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திடலாம். ரட்சகர் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாய் இந்த ஆராதனை வேளையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதித்ததிலே நாங்கள் இந்த நேரத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்களும் கண்டிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நாங்களும் விசுவாசிக்கிறோம். தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.